இத்தனை ப்ளீட்ஸ்லாம் எப்படி தான் இருக்கிறாங்களோ கஷ்டமாக இருக்குல்ல. ஆனால் நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். வீடியோ மிஸ் ஆகாமல் இருக்குது, இப்போவே சேவ் பண்ணிக்கோங்க. சாரியோட குட் சைட் டேபிளை பார்த்த மாதிரியும் ஃபால் சைடு உங்களை பார்த்த மாதிரியும் ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ளீட் உங்களோட லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் கிளைண்ட்டோட என்ன மெஷர்மெண்ட்டோ அந்த மெஷர்மெண்ட்டை எடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோடய கிளைண்ட்டோட மெஷர்மெண்ட் 4ங்கிறதுனால கரெக்டாக 4 வச்சு நான் ஒரே ஒரு அயன் மட்டும் கொடுத்துக்கிறேன். இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற மற்ற அந்த எக்ஸஸ் கிளாத்தை கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு வந்து நீங்கள் அயன் பண்ணிங்கல்ல, அதுக்கு மேலேயே வச்சு ரைட் சைடில் ஒரு அயன் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா சென்டரில் உங்களுக்கு ஒரு லைன் கிடைக்கும். இப்போது ரைட் சைடில் இருக்கிற திருப்பி எக்ஸஸ் கிளாத் எடுத்துகிட்டு வந்து அந்த லைன் மேலே போட்டு அயன் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்னொரு லைன் கிடச்சிருக்கும். இப்போது அகெயின் எக்ஸஸ் எடுத்துகிட்டு வந்து ஒரு அயன் பண்ணிவிட்டு அதை டபுள் டைம் ட்விஸ்ட் பண்ணி நம்ம அயன் பண்ண போகிறோம். ஸோ லெஃப்ட் சைடில் உங்களுக்கு கிளாத் வந்து அப்படியே சருகிற மாதிரி இருந்துச்சுன்னா பெக் வச்சு லாக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே டபுள் டைம் ட்விஸ்ட் பண்ணிட்டு அயன் பண்ணிக்கோங்க. இப்போ இதை அயன் பண்ணதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் சேம் மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் லெஃப்ட் சைடில் மடக்கி வச்சுருக்கிறத நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டாம். அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து தான் நீங்கள் நடுவில் நீங்கள் ஆல்ரெடி போட்ட லைன் மேலே வச்சு அயன் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் ரைட் சைடில் பண்ணது தான் அகெயின் லெஃப்ட் சைடில் காப்பி பண்ண போகிறீங்க. சேம் திங். நான் சொல்லும்போது உங்களுக்கு கேட்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், பட் நீங்கள் ப்ராக்டிக்கலாக அதை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்னோடய வீடியோ சைடில் வச்சுட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். நம்ம ப்ளீட்ஸ் எடுக்கும்போது ரொம்ப கஷ்டம்லாம் படாமல் ஈஸியாக எடுத்துக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மெத்தடும் இருக்குது. நம்ம அதை ஃபாலோ பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபால்ஸ் கைட்லைனும் கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு எதை பிக் பண்ணுறதுன்னு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கைட்லைன் ஈக்குவலாக கிடைக்கும். ஸோ நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே நிறைய லைன்ஸ் கிடச்சிருச்சு இல்லையா. ஸோ இப்போ நம்ம சாரியை வந்து குட் சைடு ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நம்மளுக்கு அந்த லைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எதுவுமே ஃபால்ஸ் லைனாகவே இருக்காது. இப்போ அந்த ஒரு லைனையும் பிக் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் பின் பண்ணி அயன் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு இதில் 9 ப்ளீட்ஸ் கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு செஸ்ட் ப்ளீட்ஸ் எப்படி வைக்கணும்னு தெரியலக்கான்னு சொன்னிங்கன்னா ஜஸ்ட் ப்ளீட்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.